السلام عليكم ورحمة الله وبركاته. மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுன்னத்துகளையும் ஃபர்லுகளையும் பேணி முழுமையான முறையில் ஒழு செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம செயல்பூர்வமாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை ஏற்கனவே நீங்கள் எழுதி நோட்டில் எழுதி படித்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் செயல்பூர்வமாக நம்ம ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். முதல்ல எல்லாருமே உங்களுடைய கையை நல்ல மேலே முட்டுக்கை வரையும் நல்லா தூக்கி விட்டுக்குங்க. ஒழு செய்வதனுடைய ஒரு சின்ன சின்ன ஒழுக்க முறைகள் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஒழு செய்யும்போது செருப்பு இல்லாமல் ஒழு செய்கிறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது. அது சுன்னத்தா ஃபர்லான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை. அது ஒரு இபாதத். ஒழு செய்கிறதுங்கிறது ஒரு வணக்க வழிபாடு தான். அதனால் காலணி இல்லாமல் ஒழு செய்கிறதுங்கிறது அதற்கான ஒரு கண்ணியமாக இருக்குது. காலணி அணிந்தும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஒழு செஞ்சுக்கலாம். இப்போ ஒழு செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கைகளை துணியை சட்டை போட்டிருக்கோம் இல்லையா, முட்டுக்கை வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறது, நல்ல முறையில் நம்ம தூக்கி விட்டுக்கிறது. இப்போது ஒழு செய்யக்கூடியதுலேயே முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, கிபிலா திசையை பார்த்து நிற்கிறது. இப்போ நீங்கள் எல்லாருமே கிபிலா திசையை பார்த்து தான் நிற்கிறீங்க. ஆனால் ஒழு செய்யும் போதும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிற்க முடியுமான்னு கேட்டால் நிற்க முடியாது. ஒழு செய்யும்போது கிபிலா பார்த்து நிற்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, ஒரு சுன்னத்து. அதுக்கான இடம், அதற்கான தோதுகள் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், கிபிலாவை பார்த்து நம்ம நிற்கலாம். அதுக்கான தோதுகள் இல்லை, அதற்கான இடங்கள் இல்லைன்னா நம்ம கிபிலாவை பார்த்து நிற்க தேவையில்லை. இப்போது கையை தூக்கி விட்டாச்சு, கிபிலாவை பார்த்து நின்னாச்சு. ஒழு செய்யும் போது என்றைக்குமே பைப்பில் தண்ணியை ரொம்ப குறைவாகத்தான் திறக்கணும். ஏன்னா அல்லாஹ் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்கிறவங்கள அல்லாஹ் விரும்புறதில்லை. அப்போ தண்ணி பள்ளிவாசல் பைப்பு தானேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப அதிகமாக திறந்து நம்ம ஒழு செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு குறைவாக நம்மளால் திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைவாக நம்ம திறந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் ஒழு செய்யும் போது செவத்தை பார்த்த டைரெக்ஷனில் நீங்கள் திரும்பிக்கலாம். நிற்கிற மாணவர் மட்டும் இதே டைரெக்ஷனில் அப்படியே நின்று ஒழு செய்யுங்க. நான் வீடியோவுக்காக நீங்கள் செய்கிறதுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றவங்க உங்களுடைய டைரெக்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இப்போ முதல்ல பைப்பை பிஸ்மில்லா சொல்லி லேசாக தரங்க. ஏன்னா எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லா சொல்லி லேசாக தரங்க. இப்போது முதன்மையாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய மணிக்கட்டை 3 முறை கழுவுங்க. நல்ல கை விரலை என் கையையும் பார்த்துக்குங்க. என் கை நல்ல கை விரல்களை கோதி கழுவுங்க, நல்லா கோதி கழுவுங்க. ரெண்டாவது கையில் தண்ணி பிடிச்சி வாயை கொப்புளிங்க. வாயை கொப்புளிச்சிட்டு தண்ணி துப்பிட்டு பல்லு தேய்க்கணும். லேசாக பைப்பு இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். பல்லு தேய்க்கும் போதெல்லாம் பைப்பை டோட்டலாக ஆஃப் பண்ணிடணும். இங்கே பார்க்கணும். பல்லு தேய்ங்க. நல்லா மேலே கீழே சைடில் வாயை திறந்து நாக்கு எல்லா பக்கமும் நல்லா நாக்கெல்லாம் கையை விட்டு எடுக்கணும். துப்புங்க. இப்போ இது மொதல் தடவை தண்ணியை பண்ணிவிட்டு துப்பிட்டு பல்லு தேய்ச்சிடும். ரெண்டாவது தண்ணியை ஊற்றி கொப்பளிக்கணும். இப்போ ரெண்டாவது முறை தண்ணியை கொப்பளிங்க. நல்லா வாய்க்குலாம் அப்படி கொப்பளிக்கணும். மூணாவது முறை தண்ணியை கொப்பளிங்க. இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்கள். இப்போ வாய் கொப்பளிச்சிட்டிங்களா எல்லோரும் வாய் கொப்பளிச்சிட்டிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். சொல்ல தான் பண்ணணும். இப்போ அடுத்து நாசிக்கு தண்ணி செலுத்தணும். நாசிக்கு தண்ணி செலுத்துங்க. நல்லா நாசிக்கு தண்ணி செலுத்திட்டீங்களா? இப்போ 3 வாட்டி நாசிக்கு தண்ணி செலுத்தியாச்சு. இப்போ நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, பிஸ்மி சொல்லி பைப்பை திறந்தோம். ரெண்டாவது மணிக்கட்டை கையை கழுவணும். மூணாவது வாய் கொப்பளிச்சோம். நாலாவது நாசிக்கு தண்ணி செலுத்தணும். இந்த 4 சுன்னத்து. இந்த 4 சுன்னத்து. இப்போ நீங்கள் செய்கிறது, முகத்தை தொப்பி நெத்தி முடியை மறைச்சிருக்கவங்க தொப்பி கொஞ்சம் தூக்கி விட்டுக்குங்க. அப்படி தூக்கிங்க. உங்களுடைய நெத்தி ரோமத்தில் இருந்து நாடி குழி வரைக்கும் என்ன செய்யுங்க, முகத்தை நல்லா முதல்ல இப்படி கழுவுங்க. நல்லா 2 கையில் தண்ணியை பிடிச்சி நல்லா என்ன செய்யணும், முகத்தை கழுவணும். கழுவுங்க. 2 கையில் தண்ணி பிடிங்க. தண்ணியை குறைய வைங்க. இங்கே பார்த்து கழுவுங்க. நல்லா கீழே நாடி குழியெல்லாம் போடணும். நாடியெல்லாம் போடணும். நாடியெல்லாம் படணும்.
கீழே நாடியில் படம்னா நாடிக்கிட்டே இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி வரணும். இப்போ நாடி 3 வரைக்கும் முகத்தை கழுவியாச்சு. இது ஃபர்துல 1. இப்போ அடுத்து கையை நல்லா மேலே மடக்கிங்க, கை நல்லா மேலே மடக்கிங்க. இப்போ நாடி கூலி வரைக்கும் கண்டிப்பாக முகம் நனையணும். இடையில இங்கே நனையலை, இப்போ எல்லாருக்கும் நனைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இப்போ இடையில கொஞ்சம் நனையலை அப்படின்னா ஒழு சேராது. இடையில கொஞ்சம் நனையலாம் என்ன செய்யாது, ஒழு சேராது, ஒழு முழுமை பெறாது. இப்போ நாடி கூலி வரை என்ன செஞ்சுருக்கணும், நனைஞ்சிருக்கணும். சரி, இப்போ அடுத்து உங்களுடைய முட்டுக்கை வரையிலும் கையை நல்லா கழுவுங்க. முதல்ல வலது கையை கழுவணும். வலது கை நல்லா முட்டுக்கை வரைக்கும் நல்லா எல்லா பக்கமும் தண்ணியால் நனையணும். ஒரு இடம் கூட பாக்கி இல்லை, 3 வாட்டி. அப்புறம் இடது கை, அப்புறம் இடது கை கழுவணும். இடது கை. சரி, இப்போ இடது கை முடிஞ்சிருச்சா? இப்போ தலையில் லேசாக மசகு, தலையில் லேசாக தண்ணி அல்லது முழுமையான தண்ணி, முழுமையாக கீழே நாடி வரைக்கும் வர மாதிரி 1 2 3 வாட்டி முடிஞ்சிருச்சு. இந்த மசகு செய்யும் போதே காதையும் சேர்த்து இது பண்ணிக்கணும். காதையும் கழுவுங்க. இப்போ காது காது காதையும் கழுவியாச்சா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னா, லாஸ்ட்டாக நல்லா ட்ரெஸ்ஸை மேலே வரையும் தூக்கிக்குங்க. கரண்டைக்கால் வரைக்கும் காலை கழுவணும். கரண்டைக்கால் எது வரையும் இருக்குது காமிங்க பார்ப்போம். கரண்டைக்கால் எது வரையும் இருக்குது? ரைட். இப்போ கரண்டைக்கால் வரையும் நல்லா காலை கழுவுங்க. விரலுடைய இடுக்குகள்லாம் தேய்ச்சி கழுவுங்க. விரலுடைய இடுக்குகள்லாம் தேய்ச்சி கழுவணும். முடிஞ்சால் கையை வச்சு, கையினுடைய சுண்டு விரலை வச்சு விரலுடைய இடுக்குகளை தேய்க்கணும். இந்த இப்போ அஸ்லம் தேய்க்கிற மாதிரி அப்படி தேய்ச்சி கழுவுங்க. இப்படி தேய்ச்சி கழுவுறது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒழு செஞ்சு முடிச்சாச்சு. ஒழுவை இப்படி தான் என்ன செய்யணும், முழுமையாகத்தான் செய்யணும். ஒவ்வொரு உறுப்பையும் 3 வாட்டி நீங்கள் என்ன செய்யணும், கழுகணும். ஒழு செய்யும்போது இடையில யார்கிட்டையும் பேசக்கூடாது, வீண் பேச்சுக்கள் ஈடுபடக்கூடாது. ஒரு உறுப்பு கழுவி காயறதுக்கு முன்னாடி அடுத்த உறுப்பை கழுவிடணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முகத்தை கழுவிட்டீங்க, ஒரு மொபைல் எடுத்து நோண்டுறீங்க, இல்லை யார்ட்டையும் பேசுகிறீங்க, அடுத்துக்கு நேரம் கையை கழுவிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் முகம் என்ன செஞ்சிடும், காஞ்சி போயிடும். அப்போ ஒரு உறுப்பு காயறதுக்கு முன்னாடி மறு உறுப்பு என்ன செய்யணும், கழுவணும். அப்போ எப்போ ஒழு செஞ்சாலும் இந்த முழுமையை பேணி தான் என்ன செய்யணும், ஒழு செய்யணும். பல்லெல்லாம் நல்லா தேய்க்கணும். ஒழு செய்யும்போது என்ன செய்யணும், பல்லெல்லாம் நல்லா தேய்க்கணும். ஒரு அவசரத்தில் நம்ம வந்துட்டோம்னா அது வேறு, ஃபர்லை மட்டும் நம்ம நிறைவேற்றிடுவோம். சரி, இப்போ ஒழு செஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்து ஷஹாதத்து களிமா 2ஆம் களிமா என்ன செஞ்சுக்கணும், ஓதிக்கணும். கையை துவா ஓதுற மாதிரி வச்சு 2ஆம் களிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அப்துஹு வ ரசூலுஹு 2ஆம் களிமா என்ன செஞ்சுக்கங்க, ஓதிக்கங்க. 3ஆம் களிமா ஓதுறவங்க 3ஆம் களிமாவை என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். இப்போ ஒழுவை நம்ம முழுமையான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒழு செஞ்சுட்டு யார் இந்த 2ஆம் களிமா ஓதுறாங்களோ அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிந்துரை மறுமை நாளில் என்ன செய்யும், நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒழுவுக்கு அப்புறம் தக்பீர் எப்படி கட்டி எப்படி தொழ போகிறோம் அப்படிங்கிறதான் அடுத்த வழிமுறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே எல்லோரும் பள்ளிவாசலுக்குள்ளே பொறுமையான முறையில் போங்க. போங்க போங்க, நேராக பள்ளிக்கு போங்க. இதில் யாராவது ஒரு ஆள் இமாமா வந்து நில்லுங்க. யார் வந்து நிற்கிறா? காதர், நீங்கள் அஸ்லமாக வாங்க. சரி, இப்போ நம்ம தொழுகைக்கு வந்து நின்றுட்டோம்.
ஒழு எப்படி செய்யணுங்கிறத செயல்முறைகளை நம்ம பார்த்தோம். தொழுகைக்குரிய செயல்முறைகளையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், பார்த்துருவோம். கவனமாக கவனிச்சுக்கணும், கவனமாக பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் தொழுகணும். தொடும்போது எந்த தப்பு தவறுகள் இல்லாமல் என்ன செய்யணும், தொடணும். சரி, இப்போ தொழுகையில் ரொம்ப முக்கியம் நிற்கிறது. தொழுகையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நிற்கிறது. எப்படி நிற்கணும், ரொம்ப காலை விரித்து நிற்கக்கூடாது. காலை ரொம்ப விரித்து காமிங்க, நல்லா காலை விரித்து நில்லுங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. இப்படி நிற்கிறது தவறான ஒரு வழிமுறை. இப்படி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அதே நேரத்தில் காலை ரொம்ப ஒட்டி வைங்க, ஒரு காலோட இன்னொரு கால் நல்லா சேர்ற அளவுக்கு ஒட்டி வைங்க. இப்படி நிற்கிறதும் என்னது, தவறான ஒரு வழிமுறை. அப்போது ஒரு ஜானுங்கிறது இதுதான் ஒரு ஜான். இந்த ஒரு ஜான் கேப் இருக்கிற அளவுக்கு உங்கள் காலை நீங்கள் விரிச்சு வச்சா போதும். ஒரு ஜான் கேப்பில் விரிச்சு வைங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு கேப்பில் இருந்தால் போதும். அப்போ நிறைய பேர் விரித்து வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அது நபி வழி தொழுகை இல்லை. நீங்கள் டிவி பார்க்குறீங்க, இஸ்லாமிக் சேனல் ஓடக்கூடிய நேரத்தில் காபத்துல்லா தொழுகை நடக்கிறத நீங்கள் பாருங்கள். காபத்துல்லாவில் இருக்கிற எந்த இமாமாவது இப்படி நிற்கிறாங்களா, இந்த மாதிரி யாரும் நிற்கிறாங்களா காலை விரித்து? காபத்துல்லா இமாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி தான் நிற்பாங்க? எப்படி நிற்க மாட்டாங்க, காலை விரித்து அப்படி ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. அப்போ காலை இந்த அமைப்பில் தான் என்ன செய்யணும், வைக்கணும். ரெண்டாவது, வரிசையில் நம்ம நின்னதுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தொழுகைக்காக நீயத்து வைக்கிறது. நீயத்துன்னு சொன்னால் என்னது, நீ எத்து அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் சாவலை எத்திடக்கூடாது. காதர் நீ எத்து அப்படின்னு சொன்னால் நீ அவனை எத்திடக்கூடாது. நீயத்து அப்படின்னு சொன்னால் மனதிற்குள்ளாக எண்ணுவது. நீயத்துன்னு சொன்னால் என்னது, மனதுக்குள்ளாக என்றது. அப்போ நம்ம தொழுகையில் ரெண்டாவது வழிமுறை, ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நீயத்து வைக்கிறது. இப்போ ஒவ்வொரு தொழுகை இருக்குது, சுன்னத்தான தொழுகை இருக்குது, ஃபர்லான தொழுகை இருக்குது, நஃபீலான தொழுகை இருக்குது, இப்படி தானே? இப்போ அது மாதிரி வாஜிபான தொழுகை இருக்குது. இப்போ இந்த தொழுகைக்குள்ளே நம்ம நீயத்து வைக்கணும். முதல்ல ஒரு 5 தொழுகைக்குள்ளே ஃபர்லுக்குரிய நீயத்தை நம்ம தமிழாக்கத்தில் சொல்லிடுவோம். முதல்ல உங்களுக்கு அரபு நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்கள் அரபில் தான் படிச்சிருக்கிறீங்க, அப்படி தானே? உசல்லி ஃபர்ல சுபஹி ரகாத்தைனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி. பின்னாடி நின்று தொழுவராக இருந்தால் மஅமூமன் அப்படி நீயத்து வைப்பீங்க. இமாமா நின்று தொழுகிறதா இருந்தால் இமாமன் அப்படி நீயத்து வைப்பீங்க. தனியாக தொழுகிறதா இருந்தால் முன்ஃபரிதன் அப்படின்னு என்ன செய்வீங்க, நீயத்தை நீங்கள் வைப்பீங்க, அப்படி தானே? இப்போ சுபு தொழுகைக்கு தமிழில் எப்படி நீயத்து வைக்கிறோம்? இப்போ நீங்கள் சுபு தொழுகை தொழ போகிறீங்க. ஃபர்லாக்கப்பட்ட சுபுஹு தொழுகை 2 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாவிற்காக தொழுகின்றேன் இப்படின்னு நீங்கள் நியத்து வைக்கணும். இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறீங்க அப்படின்னா இமாமை பின்தொடர்ந்து. சரி, இமாமா நிற்கிறீங்க, எப்படி நியத்து வைப்பீங்க? ஃபர்லாக்கப்பட்ட சுபுஹு தொழுகை 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி இமாமாக தொழ வைக்கின்றேன். நியத்தை எப்படி கட்டுவீங்க? தொழ வைக்கின்றேன் என்று நெசுவீங்க, நியத்து வைப்பீங்க. தனியாக தொழுகிறதா இருந்தால் தனியாக தொழுகின்றேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கலாம். அல்லது இமாமாவும் நிற்கல தொழுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் தனியாக தான் வந்துடும். நீங்கள் தனியாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யணும் தேவையில்ல, சொல்லணுங்கிற தேவையில்லை. இப்போ லொஹர் தொழுகைக்குரிய நியத்து, ஃபர்லாக்கப்பட்ட லொஹர் தொழுகை 4 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாவிற்காக தொழுகின்றேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். சரியா? அசர் தொழுகைக்குள்ள நியத்து, ஃபர்லாக்கப்பட்ட அசர் தொழுகை 4 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாவிற்காக தொழுகின்றேன். மகரிப் தொழுகைக்கு ஃபர்லாக்கப்பட்ட மகரிபு தொழுகை 3 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாவிற்காக தொழுகின்றேன்.
இஷா தொழுகை. ஃபர்லாக்கப்பட்ட இஷா தொழுகை 4 ரக்காத்துகளை கிபிலாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக தொழுகின்றேன். அப்போ இது ஃபர்து தொழுகைக்குரிய நியத்து. இப்போது சுன்னத்து நீங்கள் தொழுகிறீங்க அப்படின்னா ஃபர்லுங்கிற இடத்துல சுன்னத்துன்னு சொல்லிக்கோங்க. 2 ரக்காயத்து தொழுதா 2 ரக்காயத்து, 4 ரக்காயத்து நம்ம சொல்கிற இடத்துல 2 ரக்காயத்துன்னு சொல்லிக்கங்க. எந்தெந்த தொழுகை தொழ போகிறீங்களோ அந்தந்த தொழுகைக்குரிய பேரை மட்டும் என்ன செய்யுங்க, மாற்றுங்க. முன் சுன்னத்தாக இருந்தால் முன் சுன்னத்து தொழுகிறேன் அப்படி நியத்து வைங்க, பின் சுன்னத்தாக இருந்தால் பின் சுன்னத்து நியத்துங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு தொழுகையினுடைய நியத்து மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ லொஹர் தொழுகைக்கு முன் சுன்னத் தொழுகிறோம். சுன்னத்தாக்கப்பட்ட லொஹர் தொழுகையினுடைய 2 ரக்காத்துகளை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன். கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகின்றேன். அதே மாதிரி லொஹருடைய சுன்னத்தாக்கப்பட்ட பின் சுன்னத் 2 ரக்காத்துகளை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். இந்த மாதிரி சுன்னத்துக்குரிய நியத்துகள் என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கங்க. ஃபர்துக்குரிய நியத்தை நான் சொல்லி தந்த வழிமுறையில் வைங்க. சுன்னத்துக்குரிய நியத்தை இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். இப்போது நம்ம நியத்தை வச்சுட்டோம். இப்போ நீங்கள் சுபு தொழ போகிறீங்க. இப்போ தக்பீர் கட்டணும், தக்பீர் அடிசனும் கட்டணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முகமும் நம்மளுடைய நெஞ்சு பகுதியும் கிபிலா திசையை பார்த்தா மாதிரி தான் இருக்கும். இப்படி என்ன செய்கிறோம், கொஞ்சம் கிராஸை நில்லுங்க, கொஞ்சம் அப்படி உடம்பே திருப்புங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஸில் நிற்கிறேன், தொழுகை சேராது. ஸ்டெடியம் நேராக நின்றுட்டு முகத்தை மட்டும் திருப்புங்க. இப்படி நிற்கிறேன், தொழுகை என்ன செய்யாது, சேராது. அப்போ நம்மளுடைய நெஞ்சும் முகமும் கிபிலாவை பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன செய்யும், தொழுகை சேரும். சரி, தொழுகையில் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொழுகையில் நீங்கள் எங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னா, செவத்தையோ அல்லது முன்னாடி நிற்கிற இமாமையோ இமாமினுடைய காலையோ பக்கத்தில் நிற்கிறவங்களே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீங்கள் எங்கே தான் பார்க்கணும் தொழும்போது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சுஜூது செய்யும்போது உங்களுடைய தலை எந்த இடத்துல படுதோ அந்த இடத்த தான் பார்க்கணும். சில பேர் அப்படி கட்டவரில் பார்ப்பாங்க, கட்டவரில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. முன்னாடி நிற்கிற ஆளை பார்ப்பாங்க, பார்க்கக்கூடாது. எந்த இடத்த பார்க்கணும், உங்களுடைய சுஜூதினுடைய இடம் இருக்கா இல்லையா, அந்த இடத்த தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த இடத்த பார்க்குற மாதிரி தான் நீங்கள் நிற்கவும் செய்யணும். சரியா? இப்போ நியத்தை வச்சிட்டோம். இப்போ லொஹர் தொழுகை என்ன செய்றீங்க, தொழுகிறீங்க. இப்போ லொஹர் தொழுகைக்குரிய நியத்தை வச்சிட்டோம். இப்போ தக்பீர் கட்டணும். தக்பீர் எப்படி கட்டக்கூடாது அப்படின்னா, நெஞ்சுக்கு மேலே தக்பீர் கட்டக்கூடாது. இப்படி கட்டுறது தவறு, பிழை. சரியா? அது யாருப்பா, அவள் பையனை உள்ளே வர சொல்லுப்பா. ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்காங்க பாரு, உங்கள் அம்மா தான் நினைக்க. அதான் உள்ளே வர சொல்லுங்க. சரி, அப்போது நியத்தை எப்படி கட்டுறீங்க, தக்பீர் எப்படி கட்டுறீங்க, நெஞ்சுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அது தவறு. நெஞ்சுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது, தவறு. அப்படி நிறைய பேர் கட்டுறாங்களே அப்படின்னா அது பலகீனமான ஹதீஸு. அப்படி என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அப்போ இப்படி ரொம்ப தொப்புடு கீழே இப்படி கட்டுறோம், இப்படி 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 கட்டுறோம், இப்படியும் கட்டக்கூடாது. அல்லது ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுத்தம்போது கை கட்டுற மாதிரி கட்டுறோம், இப்படி கட்டுறோம், இந்த அமைப்பில் கட்டுறோம், கட்டக்கூடாது. தக்பீர் கட்டுறதுக்கு 2 வழிமுறை தான் இருக்குது. ஒன்று, நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் நடுவில். சரியா? நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் நடுவில். சரியா? அல்லது நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே, அப்படின்னா வயிற்றுக்கிட்ட கரெக்டாக. 2வது வழிமுறை கரெக்டாக தொப்புள்ள கட்டுற வழிமுறை. இந்த 2 வழிமுறையில் தான் என்ன செய்யணும், தக்பீர் கட்டணும். இந்த 2 வழிமுறை அல்லாத வேறு வழிமுறைகள் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அப்போ அந்த நெஞ்சில் கட்டுற ஹதீஸுங்கிறது பலகீனமானது, காலை விரித்து நிற்கிற ஹதீஸுங்கிறதும் பலகீனமானது தான். அப்போ இப்படி என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. இப்போ நீங்கள் தக்பீர் கட்டும் போதே அல்லாஹ் அக்பர்ன்ட்டு நீங்கள் எத்த மனசுக்குள்ளே என்ன செய்யணும், கொண்டு வரணும். இப்படி கட்டுறோமா இல்லையா, இப்படி கட்டும் போது நீயத்தை என்ன செய்கிறோம், மனசுக்குள்ளே
கொண்டு வரணும். கட்டுங்க. இப்போ நீங்கள் தக்பீர் என்ன செஞ்சிட்டீங்க, கட்டிட்டீங்க. இப்போது அஸ்லமுடைய கையை பார்த்தோம் அப்படின்னா 2 விரல் மட்டும் என்ன செய்யுது, இப்போ 3 விரல் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாப்புல 2 விரலை மட்டும் மடக்கி வச்சுருந்தாப்புல. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, விரல்களை வைக்கக்கூடாது. 3 விரல் நம்ம கைக்கு மேலே என்ன செய்யணும், இருக்கணும். 3 விரல் எல்லார்ட்டையும் இருக்கா? சரி, ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு 3 விரல் என்ன செஞ்சுருக்கீங்க, சரியான முறையில் வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த முறையில் தான் என்ன செய்யணும், தக்பீரை கட்டுறோம். தக்பீரை கட்டியாச்சா? இப்போ தக்பீர் கட்டினதுக்கப்புறம் நம்ம வஜஹத் ஓதலாம், அல்லது சனா ஓதலாம், அல்லது நிறைய விஷயங்கள் இருக்குது. தக்பீர் கட்டின உடனே ஓதக்கூடியதுக்கு நிறைய இருக்குது. அல்லாஹும்ம பாயித் பைனனா பைன ஹத்தாயானா, அது ஓதிக்கலாம். வஜஹத் தெரியுங்க. வஜஹத் இப்போ நம்ம எல்லாம் வஜஹத் தான் படிக்கிறோம். அதனால் வஜஹத்தை நம்ம என்ன செய்கிறது, ஓதுறது. வஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் லா ஷரீக லஹு வபிஸாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இப்போ இந்த வஜகத்தை ஓதிக்கலாம். அல்லது சில பேர் சனா ஓதுறீங்க, சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, இதையும் ஓதிக்கலாம். அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனனா வ பைன ஹத்தாயானா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி கமா சக்ன நக்கல் அபிய சௌபு அப்படின்ட்டு ஒரு துவா என்ன செய்திருக்குது. அந்த துவாவை என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். ஏதோ ஒரு துவாவை தக்பீர் கட்டினதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஓதின துவா நிறைய இருக்குது. அதில் எந்த துவா உங்களுக்கு ஈஸியாக வாயில் வருதோ அந்த துவா என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். சரி, இப்போது சுஜூது செய்கிற இடத்த தான் நீங்கள் பார்க்கணும். சுஜூது செய்கிற இடத்த பாருங்கள். சுஜூது செய்கிற இடத்த பார்க்கணும். அப்போது சுஜூது செய்கிற இடத்த பார்க்கும்போது தலை லேசாக குனியணும். தலை லேசாக என்ன செய்யணும், குனியணும். ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னு சொன்னால் நம்ம சுஜூது செய்கிற இடத்த என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ தலை லேசாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சவாறு கண்ணியத்தின் அடிப்படையில் நம்ம அடிமைகள் அவன் எஜமானன் என்பதை உணர்த்தும் வண்ணத்தில் தலை குனிஞ்சு நம்ம என்ன செய்யணும், நிற்கணும். சரி, இப்போ தக்பீர் கட்டினதுக்கப்புறம் நம்ம வஜஹத்தோ அல்லது சனாவோ அல்லது வேறு ஏதோ துவா ஓதுனதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லா சொல்லி ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இப்போ ஃபாத்திஹா சூரா ஓதிட்டீங்க. நீங்கள் இமாமா நின்று தொலை வச்சா பின்னாடி நிற்கிறவங்க ஃபாத்திஹா சூரா ஓதுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நிறுத்தினா அவங்களுக்காக வேண்டி டைம் கொடுக்கணும். இப்போது துணை சூறா என்ன செய்றீங்க, ஓதுறீங்க. துணை சூறா உங்களுக்கு எது தெரியுமோ அந்த ஒரு துணை சூறா ஓதிக்கலாம். சில பேர் குழுவுலா மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. 4 ரக்காயத்து தொழுவுறீங்க, 2 ரக்காயத்து குழுவுலா. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவுறோம், 5 வேளையிலையும் குழுவுலா என்ன செஞ்சுக்கலாம், தாராளமான முறையில் ஓதிக்கலாம். சூறாக்கள் நிறைய தெரிஞ்சிருந்தால் அடுத்தடுத்த சூறாக்கள் நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அதே மாதிரி தொழுகையில் குறைஞ்சபட்சம் 3 ஆயத்து என்ன செய்யணும், ஓதணும். எத்தனை ஆயத்து ஓதணும், 3 ஆயத்துக்கு கீழே குறைய ஓதணும். தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதா? குலுல்லா அஹது, அல்லாஹ் சமது. ருக்கு போயிட்டோம்னா ருக்கு தொழுகை என்ன செய்யாது. சரி, குறைஞ்சபட்சம் 3 ஆயத்துக்கள் என்ன செய்கிறது, ஓதுறது. இப்போ துறை சூறா ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவ்வளோதான். இப்போ ருக்குவுக்கு போகிறீங்க. ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போகணும். முட்டுக்கு மேலே கையை வைக்கணும். முட்டை பிடிக்கிற மாதிரி கையை வைக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கையை வைக்கணும். முட்டை பிடிக்கிற மாதிரி கை வைங்க பார்ப்போம். ருக்குவுக்கு போங்க, அல்லாஹ் அக்பர் எல்லோரும். இப்போ ருக்கு முட்டை பிடிக்கிற மாதிரி கை வைங்க பார்ப்போம். இப்போ ருக்கு முட்டை கையை வச்சு பிடிக்கிற மாதிரி வச்சோ முட்டை வளைக்கவோ கூடாது. இப்போ அஸ்லம் வந்து முட்டை வளைச்சி வச்சுருக்காப்புல உங்களுக்கு காமிக்கிறதுக்கா. முட்டை வளைச்சி கையை என்ன செஞ்சுருக்காப்புல, இப்படி பிடிச்சிருக்காப்புல.
நீங்கள் பின்னாடி இருக்கும்போது முட்டை லேசாக வளைங்க. இப்படி முட்டை வளைச்சி கையை வச்சு அப்படி முட்டு கையை பிடிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. முட்டை வந்து நேராக நிமித்தணும். முட்டை நேராக நிமித்துங்க, நேராக நிமித்துங்க. கையை பிடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. முஸ்ஸமில் கையை இப்படி வைக்கணும். கை இப்படி இன்னும் கொஞ்சம் கையை இந்த உள்ளங்கை முட்டுக்கிட்ட வரணும். வயசு உள்ளங்கை முட்டுக்கிட்ட வரணும். இப்படி 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 லேசா, ரொம்ப இல்லை, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. முட்டை பிடிக்கக்கூடாது. 5 விரலை வச்சு முட்டை பிடிக்கக்கூடாது. 5 விரலை வச்சு முட்டுக்கால் வலி வந்த மாதிரி முட்டை பிடிக்கக்கூடாது. முட்டை பிடிக்கக்கூடாது. இப்படி தான் என்ன செய்யணும், ருக்குவில் நிற்கணும். மாறாக முட்டு கால் வலிக்கும் போது அல்லாஹ் இப்படி முட்டை பிடிப்போமே, இப்படி பிடிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, முட்டை வைக்கக்கூடாது. இப்போ ருக்குவில் இருக்கீங்க. ருக்குவில் என்ன ஓதணும்? சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி 3 தடவை என்ன செய்றீங்க, ஓதுறீங்க. அப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படி வந்துட்டு கையை உயர்த்தினாலும் உயர்த்திக்கலாம், கையை உயர்த்தாமல் இருக்கனாலும் இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் கையை உயர்த்தக்கூடிய வழிமுறையை நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். ஆனால் நம்ம கையை உயர்த்துகிறோம். கையை உயர்த்தாமல் நிற்கிறவங்க நிற்கலாம். அப்போ சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு மேலே வந்து அப்புறம் என்ன ஓதணும்? ரப்பனா வலக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வல் அர்து. ஒரு பெரிய துவா. அவ்வளோ தூரம் நமக்கு ஓத தெரியலனாலும் ரப்பனா வலக்கல் ஹம்து அதை மட்டும் ஓதுனா போதும். இப்போ அடுத்து சுஜூதுக்கு போகணும். சுஜூது போங்க. அல்லாஹு அக்பர். இப்போ சுஜூதனுடைய வழிமுறைகளில் நிறைய பிழைகள் இருக்குது. இப்போ அஸ்லம் வந்து சுஜூதில் கை வச்சுருக்க மாதிரி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. சுஜூது சரி. இப்போ இந்த சுஜூதில் உள்ளங்கை கை படணும், அப்புறம் உன்னுடைய மூக்கு படணும், உங்களுடைய நெத்தி படணும், பின்னாடி கால்கள் படணும் தரையில். அப்போது 2 கால், அதாவது காலினுடைய விரல்கள், அப்புறம் 2 முட்டுக்கால், 2 உள்ளங்கை, மூக்கு, நெத்தி, இது எல்லாமே சுஜூதில் கரெக்டாக படணும். சுஜூது போகும்போது முதல்ல மூக்கை தான் என்ன செய்யணும், தரையில் பட வைக்கணும். இப்போது சுஜூதுலேருந்து எந்திரிச்சு உட்காருங்க. அல்லாஹ் அக்பர். சுஜூதில் என்ன ஓதணும்? சுஜூது உள்ள என்ன ஓதணும்? சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி. இப்போ நடு இருப்பில் ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்பர்னி வஆஃபினி வர்ஸுக்னி வஹ்தினி, அது பெரிய துவா. அது தெரியலனாலும் ரப்பி ஃபிர்லி ஓதுனா போதும். இப்போ 2வது சுஜூதும் அதே மாதிரி போகணும். 3வது சுஜூது அதுக்கடுத்து 2வது ரக்காயத்து அதே மாதிரி தான் போகணும். இப்போ இறுதியாக என்ன செய்யணும்? அத்தஹியாத்து ஓதணும். இறுதியாக என்ன செய்யணும்? அத்தஹியாத்து ஓதணும். இதில் அத்தஹியாத்து யாருன்னா ஓரளவுக்கு முழுமையாக படிச்சிருக்கீங்க? அத்தஹியாத்து முழுமையாக படிச்சிருக்கீங்களா? அத்தஹியாத்து பொறுமையாக ஓதுங்க. அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து தையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம மக்ஃபிர் லிமா அத்தம்து வமா அக்கர்து வமா அஸ்ரப்து வமா அலன்து வமா அஸ்ரப்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முஅத்திமு அன்தல் முஅக்கிரு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தி மஹியாய வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரன் கபீரா வலா யக்பிரு துனுப இல்லா அன்தும் மக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் ஃபஇன்திக வர்ஹம்னி இன்னக அன்த கஃபூருர் ரஹீம்.
அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக வ தாஅத்திக வ ஈமானிக இஸ்லாமிக அல்லாஹ். இந்த அளவுக்கு ஓதுனதுக்கு அப்புறம் சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு என்ன செய்யணும், சலாம் கொடுக்கணும். முதல்ல 4 ரக்காத்து நீங்கள் தொழுவுறீங்கன்னா 4 ரக்காத்து தொழும்போது 2வது அத்தையாத்தில் எப்படி உட்காரணும், பின்னாடி உள்ள இடது காலுக்கு மேலே உட்காரணும். இடது காலுக்கு மேலே என்ன செய்யணும், உட்காரணும். இதே 4வது ரக்காத்தாக இருந்தால் எப்படி உட்காருவீங்க, காலை விட்டுட்டு தரையில் என்ன செய்யணும், உட்காரணும். காலை இப்படி நடுவில் வந்துடணும். இந்த அமைப்பில் என்ன செய்யணும், உட்காரணும். ஏன் இந்த அமைப்பில் உட்காரணும் அப்படின்னா, நீங்கள் தனியாக நின்று தொழுதுகிட்டு இருக்கும்போது யாராவது வராங்க அப்படின்னா, நீங்கள் 2வது ரக்காத்தில் இருக்கீங்க 4வது ரக்காத்தில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். அப்போ நீங்கள் 2வது ரக்காத்தில் இருந்தீங்கன்னா அவர் உங்களோட ஜமாத்தாக சேர்ந்து தொழுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 4வது ரக்காத்தில் உட்காந்துருக்கீங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் தனியாக தொழுவதுக்கான ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சுக்கும், ஏற்பட்டுக்கொள்ளும். அதனால தான் அந்த இருப்பில் என்ன செய்கிறது, நம்ம உட்கார்றது. இப்போ இதில் நம்ம முழுமையாக தொழுகையை பற்றி சொல்லியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. ஓரளவுக்கு தேவையான விஷயங்கள் என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். இப்போ தொழுகையினுடைய ஃபர்லு, தொழுகையினுடைய மக்ரூஹு, உள் ஃபர்லு, வெளி ஃபர்லு, தொழுகையை முறிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் சொல்லலை. ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளில் நின்று இப்படி தான் என்ன செய்யணும், தொழுகுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ தொழுகையில் நிற்கும் போது இப்படி தான் என்ன செய்யணும், நிற்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குறது, அங்கே வேடிக்கை பார்க்குறது, இங்கே வேடிக்கை பார்க்குறது, பக்கத்தில் இருக்கவங்க காலை நோண்டுறது, பக்கத்தவங்களை இருக்கவங்கள இடித்து விடுறது, சிரிக்கிறது, ரொம்ப சத்தம் போட்டு தும்புறது, சத்தம் போட்டு கொட்டாய் விடுறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் செய்யக்கூடாது. சலாம் சொல்லுங்கள். சரி.